ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த மேலான வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகிமையான ஒரு வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே மாறப்போகிற இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்கும்படியாக ஆண்டவரே நீர் வேகமாக வந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நீர் எங்களோடு கூட நிறைவாய் வந்து இறங்கி நின்று எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நிலைநாட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காரணம் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படி ஒரு விடுதலை இருக்கிறதப்பா. We will be delivered in the mind in all aspects of life. ஆண்டவரே, சத்தியத்தை நாங்கள் அறியும்படியாய் எங்கள் கண்களை பரிசுத்த ஆவியானவர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாம் அந்த ஜெயம் கொள்ளுகிறவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சீரீஸை நாம் முடித்து விடுவோம். ஆகவே ஏற்கனவே இதில் 5 செய்திகள் ஜெயம் கொள்ளுகிறவர்களை கொடுத்து இருக்கிறது. அது மிச்ச யூடியூப்பில் வரும் பொழுது நீங்கள் அதை பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது நாம் 6வது செய்தியாக நாம் இந்த மேற்கொள்ளுகிறவர்களுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலே அதனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் சற்று ஆழமாக தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சிந்திக்க. நாம் ஏற்கனவே பார்த்த 2 காரியங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். ஆனால் அதையும் நான் லேசாக மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி மிச்ச காரியங்களுக்கு கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு ஆழமான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்கு சொல்லுகிறார்? மேற்கொள்ளுகிறவர்களுக்கு. ஆமேன். மேற்கொள்ளுகிறவர் என்றால் என்ன? ஆமேன், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆமேன், அவரை எந்த நிலைமையிலும் விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். பிசாசினை சோதிச்சுட்டா நான் ஓடிடுவேன், எனக்கு வேண்டாம், ஒளிய வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். உலகத்தை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு. ஆமேன். அடுத்தபடி என்ன பார்த்துருக்கோம்? நம்ம மாமிசத்தின் மேல் வெற்றி சிறந்தவர்களுக்கு, த கார்னல் மைண்ட், ஜென்ம சுபாவங்களிலும் வெற்றி சிறக்க என்ன செய்யணும்? எப்போவுமே முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய பெரிதான ஒரு இரக்கமுள்ள காரியம். ஆமேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் ஏன் அதை மீண்டுமாய் அழுத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து. அல்லேலூயா. ஆமேன். எப்படி? விசுவாசிகளுடைய மனிதர்களுடைய இருதயத்தை அவர் சோதிக்கிறார். God is interested in testing you. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமேன். இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். அவர் எதில் பிரியமா இருக்காரு? அல்லேலூயா. ஆமேன். உத்தம குணத்தில். நீங்கள் வேறு குணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவனுடைய பிரியத்தின் முழுமையை நீங்கள் பெற மாட்டீர்கள். பிரியமானவர்களே, உத்தம குணத்தில் அவர் பிரியமாக இருக்கிறாராம். அதாவது என்னென்னா, உங்களை என்கரேஜ் பண்ணுறார், நீ உத்தமனாய் வாழ வேண்டும். மாறுபாடுள்ள வாழ்க்கையிலிருந்து வெளிவந்தவன் தான் அவன் என்ன பண்ணுற? ஜெயம் கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா. God is interested in our carnal minds. பிரியமானவர்களே, நம்ம எப்படினாலும் வாழ்ந்துவிட்டு பரலோக ராஜ்யத்தில் பெரிதாகி விடலாம் என்று நாம் நினைக்கவே முடியாது. அதாவது ரட்சிப்பு இலவசமான ஒன்று. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் என்ன கரையும் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்போ என்ன? உங்கள் கையில் ஒரு வெகுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்று விலையேறப்பெற்ற பொக்கிஷம், பிறருக்கு பிரயோஜனமாய் வாழக்கூடிய ஒன்று. நீங்கள் யோசித்து பாருங்களேன். இப்போ ஒரு பஞ்ச காலத்தில் ஒரு செல்வந்தன் தன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அரிசி மூடைகளை இல்லை விட்டால் கோதுமை மூடைகளை ஒளித்து வைத்திருந்தால் அரசாங்கமே அவனை கைது செய்யும். இப்படி ஜனங்களெல்லாம் பசியாய் பட்டினியாய் கிடக்கும் பொழுது நீ உன் வீட்டில் எவ்வளவு ஆகார திரட்சியை நீ பூட்டி வைத்து விட்டாயே என்று
அதே போல்தான் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர் இலவசமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? தட் மேட்டர்ஸ் மச் டு த லார்ட். அவர் என்ன விரும்புகிறாரு? உத்தம குணத்தில் பிரியப்படுகிறார். அப்போ ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு மனுஷனுடைய காரியம், ஒரு உத்தம குணத்தோடு நாம் வாழ முயற்சிக்கணும். நம்முடைய கேரக்டரில் இருக்கிற அசிங்கங்களை குறித்து நாமே அறிந்து கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த, ஆண்டவரே நீர் என்னை உம்முடைய அன்பினால் நிறைக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்ல தேவனுடைய பிதாவின் அன்பு உங்களுக்குள் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். That struck me when I was reading that yesterday. இப்போ நாம எல்லாருமே என்ன செய்யறோம்? நம்மளை அறியாமலே நம்முடைய மாமிச பிரகாரமான காரியங்களையே நாம் முக்கியப்படுத்துகிறோம். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நான் இப்படி இருக்கணும், என் பிள்ளை எப்படி இருக்கணும். ஆனால் கர்த்தர் எதை முக்கியப்படுத்துகிறார்? நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை அவர் முக்கியப்படுத்துகிறார். நம்ம எப்படிப்பட்ட ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கிறோமா, இல்லாவிட்டால் ஜென்ம ஸ்வாபத்தில் நாம் வாழ்கிறோமா? ஜாக்கிரதை பிரியமானவர்களே. ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு அந்த குறுகலான பாதை வழியாக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்ன்னு இருக்கு. ஆமென். அதில் பிரவேசிப்பவர்கள் சிலர். மிகவும் ஜாக்கிரதையோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே மோட்சத்துக்கு வந்துருவாங்க. மோட்சத்துக்கு வந்த எல்லாருமே எல்லோரும் ஒன்று போல இருப்பார்களா என்பது மகா பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். ஜெயம் கொள்ள நான் எல்லாரையும் வைப்பேன். அப்படி அந்த வசனத்துல பாருங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அது நம்முடைய ரோல் பிரியமானவர்களே. அவனுடைய அர்த்தம் என்ன? நான் உனக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்பை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இட்ஸ் a question. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல ஆசீர்வாதம் வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம் கைகளை உயர்த்துறதுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விலையேறப்பெற்ற கிருபை என்ன? ஆமென். என்றென்றைக்கும் ஜீவிக்கிற நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்தெல்லாம் நாம் 22லேருந்து 24 வரைக்கும் வாசித்து பார்த்தோம். ஆதாமுக்கு விலக்கின காரியத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் மீண்டும் பெறுகிறோம். அதாவது என்ன அர்த்தம்? முடிவில்லாத ராஜ்யத்துக்கு நாம் தகுதி அடைகிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, மகிமையின் காரியத்தை தேவன் நமக்கு தரு. அதாவது நீங்கள் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க போகிறீர்கள். அப்போ நீங்கள் முதல் மரணத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எவ்வளோ பெரிய காரியம்! எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபெய்த் தாங்க. உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் அதுக்கு தான் வரும். கடவுள் உயிரோடு இருக்காரா? இது நடக்குமா? இந்த வசனத்தின்படி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? You have to hold on to your faith. ஆண்டவர்கிட்ட அதற்காக கேட்கனா, அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அவர் சொல்றாரு, நிரந்தரமாய் வாழ போகிறேன். நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இப்போ கேட்கிறார் ஆண்டவர். வாட் இஸ் யுவர் இம்பார்ட்டன்ஸ்? ஒருத்தனுக்கு ஒரு பெரிய 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெரிய செல்வந்தனாக்கும், அத்தனை காராக்கும், இத்தனை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்த உலகத்துலேருந்து போகணும். ஏன்னா நித்திய ஜீவனை அடைகிறவன், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன், எனக்கு அருமையானவர்களை கவனமாய் கேளுங்கள், என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். நம்ம 100 வருஷத்தை முக்கியப்படுத்துகிறோமா, 100 கோடி கோடி வருஷத்தை முக்கியப்படுத்துகிறோமா என்பது மிக முக்கியம். இது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட பின்பு. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வாசித்தோம், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு செய்தியை பார்த்தோம் எசேக்கியேல்ல இருந்து.
நம்முடைய கண்கள் எப்படி திறக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே? எந்த அளவுக்கு தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் அவ்வளவு மென்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்றால், நாம் பெற்ற ரட்சிப்பின்படி நாம் உப்பாக ஒளியாக தேவனுக்கு வாழ நம்மை அழைக்கிறார். நான் உப்பாலாம் வாழ முடியாது, நான் ஒளியெல்லாம் வாழ முடியாது என்று சொல்லுகிறது ஏதோ பரலோக ராஜ்யத்தில் ஒரு டிக்கெட்டில் போய் உட்கார்ற மாதிரி வந்துடாம, இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம் பிரியமானவர்களே. பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பூமியில் அல்ல, பரலோக ராஜ்யத்தில். உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த இணைப்பில் இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் இன்னொரு 100 வருடம் கழித்து ஒருவரும் இருக்க மாட்டான். அழிந்து போகிற உலகத்திற்காக கவலைப்பட்டு நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறவன் மேற்கொள்ளுகிறவன் அல்ல. அப்போ முதல் காரியம், அழிவில்லா தன்மையை நாம் பெறுகிறோம் என்று பார்த்தோம். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு காரியம், எவ்வளவு பெரிய ஒரு காரியம். இரண்டாவது காரியத்தை நாம் பார்த்தோம். ஏன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்தனால கொஞ்சம் வேகமாக போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அமேசிங். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய நேரங்களில் நம்ம என்னைக்காவது, ஆண்டவரே நான் 2ஆம் மரணத்திற்கு பங்குள்ளவன் இல்லாதபடினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நம்ம நிறைய பேர் நேரங்களில் சொல்கிறதே இல்லை. என்ன அர்த்தம்? 2ஆம் மரணம், முதல் மரணம்னா என்ன? 2ஆம் மரணம்னா என்ன? முதல் மரணம் நம்முடைய சரீர பிரகாரமாக நாம் அவ்வப்போது மனிதர்கள் எல்லாம் செத்து போகிறார்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த மரணம். அதாவது சரீரத்தை விட்டு ஆவி ஆத்மா இணைந்து வெளியே போய் நிற்கும். அதுதான் முதல் மரணம். ஆனால் 2ஆம் மரணம் என்றால் மகா கொடியது பிரியமானவர்களே. தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்படுகிறவர்கள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நம்ம என்றைக்குமே நரகத்தினுடைய கொடுமையை மட்டும் பார்ப்போம். ஆனால் அந்த கொடுமையினுடைய உச்சக்கட்டத்தை சிலுவையிலே நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். ஏன் சொன்னார்? நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை இன்றைக்கு. அந்த ஒரு நிமிஷம் உலக மனிதர்களுடைய பாவம் அவர் மேல் வைக்கப்படும் பொழுது, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஏன்னா பாவம் மனுஷகுமாரன் மேல் வைக்கப்படும் பொழுது ஒரு செகண்டு பிதா அவரை விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி வர்றாரு. அந்த ஒரு செகண்டு பிதாவோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படும் பொழுது அவர் புழுவை போல சிலுவையிலே துடித்தார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த ஒரு செகண்டு அந்த தொடர்பு. இன்னைக்கு நான் யோசித்து பாருங்க, கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுறதை பத்தி யாருமே கண்டுக்கிறதே இல்லை. ஜென்ம சுபாவங்களுக்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. Who bothers? எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய கடமை நான் பிரசங்கிப்பது. ஆனால் நியாய தீர்ப்பில் நீங்கள் கிறிஸ்துவின் முன்னால் தனியாக நின்றே ஆக வேண்டும். யாரா இருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். 2ஆம் மரணம், அதாவது நரகத்திலிருந்து, அதாவது தேவனை விட்டு பிரிக்கப்படுகிற காரியம் எவ்வளவு கொடுமையானது. அதை நீங்கள் சிலுவையில் அந்த வார்த்தையில நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ நிரந்தரமாய் தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறதில் இருந்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு பெரிய விடுதலை. அது மாத்திரமல்ல, இந்த நரகம் அவ்வளவு கொடிய இடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களில் இதை பார்க்கிறோம். சுருக்கமாக பார்த்தோம்னால் நம்ம அந்த செல்வந்தனுடைய வாழ்க்கையில காணலாம். ஒரு சொட்டு விரலை உள்ள விட்டு அந்த தண்ணிக்காக ஏங்குகிறான். அப்ப எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னு பாருங்க. இருள், நாற்றம், அலறுதல், அக்கினி, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு நிரந்தரமாக தள்ளப்படுதல். அது மாத்திரம் இல்லைங்க, அந்த இருட்டிலையும் அந்த பயங்கரமான எரிகிற அக்கினியிலையும் ஒரு புழு மாதிரி ஒன்று வரும். அவர்கள் புழு சாகாமலும் இருக்கு. அல்லேலூயா.
பாம்பு மாதிரி ஏதோ ஒன்று வந்து அவர்களை பயங்கரமாக வாதிக்கும். பாம்பு நிறைய காரியம் வாதிக்கும். எவ்வளோ ஒரு கொடுமை! அவர்களுடைய தான் செய்த பாவத்தினுடைய அந்த கில்ட்டி, ஐயோ நான் அப்படி செஞ்சுட்டு எல்லாம். இப்போ மனுஷனாக இருக்கும்போது பார்த்தா கொஞ்ச நாள் எல்லாம் மறந்துடும். எல்லாமே அதாவது விவரிக்க முடியாத துன்பங்கள் பிரியமானவர்கள். அதுவும் கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 10 வருஷம் அப்படின்னா பரவாயில்ல, முடிவில்லாத வருஷம். சாத்தாம கடவுள் நம்மளை பாதுகாத்து இருக்கும் போது இந்த போடு அநேக சமயங்களில் உலகத்தை இவ்வளவு பாடுபடுத்துகிறான்னா அவன் கிட்டே போய் கடந்தா என்னத்துக்கு ஆகும்? யோசிச்சு பாருங்க. அவனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு வேதனையான அந்த கொடூரமான பாதாள நரகத்தில் இருந்து தேவன் ஜெயம் கொள்ளுகிறவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் வாசித்தோம் வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில். ஆமென். அப்படி 2ஆம் மரணத்திற்கு பங்கு இல்லாதவர்களை கொண்டுதான் ஆண்டவர் 1000 வருஷம் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். வேற யாரையும் வச்சல. இன்னைக்கு இருக்கிற கிரேட் பாலிட்டிஷியன்ஸை வச்சல்ல. ஆமென். அன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஒரே ஆட்சியாக இருக்கும். அது இயேசு கிறிஸ்துவினோட ஆட்சி. அந்த ஆட்சியிலே உங்களை கொண்டு செய்யப்படும். ஆனால் அதில் நீங்கள் பியூனாக இருக்க போகிறீங்களா, இல்லை அங்கே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கார் டிரைவராக இருக்க போகிறீங்களா, இல்லை கலெக்டராக இருக்க போகிறீங்களான்னு இப்போ தான் நீங்கள் தீர்மானிக்க முடியும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இஷ்டத்துக்கே வாழ்ந்து முடித்தா பியூன் வேலை தான் கிடைக்காங்க. ஆமென். ஏன்னா மிக தெளிவாக வேதாகமும் சொல்லுகிறது பிரியமானவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுங்கிற. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எல்லோருக்கும் பலனை கொடுக்க நான் வருகிறேன் வசனம் இல்லை. அவனுடைய கிரியைக்கு தக்கதாய். How do you live? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழும் பொழுது பிரியமானவர்களே, அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே தேவன் மேலான ஆளுகையை நமக்கு தருவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு கற்பித்தபடி வாழுகிறீர்களா? எல்லாம் நோ யூஸ். நான் அற்ப தொடர்புலியத்தில் இருந்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. எவ்ரிதிங் வில் கம் டு நத்திங். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம என்ன இருக்கும் இந்த பூமியில் ஒருத்தன் 10 வீடு வச்சுருக்கோம், எவ்வளோ அழகாக இருக்கான், எவ்வளோ தாளந்து உள்ளவன், எப்படி ஆள், இதெல்லாம் இருக்கேன்னா அங்கே போனால் அதெல்லாம் பெருசாக தெரியாது. நான் மகிமை இழந்து விட்டேனே. ஒருவேளை சந்தோஷம் சமாதானம் எல்லாம் இருக்கும், ஆனாலும் சரி ரைட்டு, நம்ம பூமியில் வாழும் எத்தனையோ செய்தி கேட்டால் நம்ம மாறவே இல்லை, நான் அப்படியே இருந்துட்டேன், எவ்வளோ பெரிய தவறு பண்ணிவிட்டேன். இதுதான் மனம் திரும்புகிற காலம். இதுதான் தேவ சித்தத்திற்கு பூரணமாய் செவி கொடுக்கிற காலம். இன்னும் நம்முடைய பிடிவாதத்திலும் இன்னும் நம்முடைய மன்னிக்க முடியாத தன்மைகளிலும் இன்றைக்கு சீர்கேடான வாழ்க்கையில நாம் இருப்போமானால் பரிதபிக்கப்பட்டவர்களாக இந்த நாளில் இருப்போம் பிரியமானவர்களே. எவ்வளவு அழகாக தேவன் சொல்லுகிறார், என் வசனத்தின்படி நீ வாழ்ந்தால் அப்பதான் நீ என்னை நேசிக்கிறேன்னே சொல்றேங்கிறாரு. இப்போ அவரை நேசிக்கிறதுக்கு அங்கே இடம் ஏது என்று எனக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே. நிறைய பேர் இப்படி வசனத்தின்படி வாழணும்னு லீகலிசம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இல்லை, ரட்சிப்பு தேவனுடைய இலவசமான காரியம். அதுக்கு நீ யாரும் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. சொர்க்கம் அவரை விசுவாசிக்கிற உறுதி. ஆனால் ஏதோ ஒரு பலனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறதே, அது உங்களை பயமுறுத்தவில்லையோ பிரியமானவர்களே? அவனுடைய கிரியைக்கு தக்க பலன். 1000 வருஷம் அரசாட்சியில நீங்க எவ்வளவு மகிமை, ராஜாவினுடைய ஆளுகைக்குட்பட்ட ஜனமாயிருக்க போகிறீர்கள். கர்த்தரை கைகளை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம் பிரியமானவர்களே. மேலும் நாம் பார்க்கும் பொழுது அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 17ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. அல்லேலூயா. மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. வானத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென்.
ஆண்டவர் சொல்றாரு, மறைவான மன்னாவை, ஒரு விசேஷித்த கிருபையை தேவன் நமக்கு அங்கே தருவதற்காக எத்தனிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாத புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். Certain things you and I may not understand, begin to understand. ஆனால் ஒன்று பிரியமானவர்களே, வெண்மையான குறிக்கல்லை, அதாவது அந்த காலத்தில், கிரேக்க காலத்தில், ரோமர்கள் காலத்தில் ஒருத்தருக்கு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அவருக்கு ஒரு ட்ரையல் நடக்கிறது. இவர் குற்றவாளியா இல்லையா என்று ஒரு காரியம் அங்கே வாதிக்கப்படும் பொழுது கோர்ட்டில், ஒருவேளை அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டால் அவருக்கு ஒரு கருப்பு கல்லை கொடுப்பார்களாம். இல்லை, அவர் நிரபராதி, அவர் விடுவிக்கப்பட வேண்டியவர் என்று சொன்னால் அவர் கையிலே ஒரு வெள்ளை கல்லை கொடுப்பார்களாம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு உனக்கு விடுதலை, நீ நிரந்தரமாய் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெற்று விட்டாய் என்று ஒரு மறைவான மன்னாவை, ஆமென் ஆமென் ஆமென். I think இந்த மறைவான மன்னா, it is all in a way, it is a figure of speech. இது எப்படி சொல்லப்படுகிறது என்றால், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன். அடுத்து அவனுக்கு கிடைச்சிருக்கிறது உனக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். ஆமென். The glory Saint Paul has achieved, it all depends. You may even go beyond that. Who knows for sure what is there in heaven? பூர்ணமாய் நமக்கு சொல்லப்படாத ஒரு காரியம்தான் பிரியமானவர்களே. ஒருவனுக்கும் தெரியாத ஒரு நாமத்தை அவர் எழுதுவாராம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நிறைய நேரங்களில் நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு ஒரு கல்யாண வீடு இருக்குது. அந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அது பொண்ணு வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கும் அது யாருன்னு தெரியாது, மாப்பிள்ளை வீட்டில் அப்பா அம்மாவுக்கும் யாரும் தெரியாது. வந்து ஸ்டேஜில் போய் வாங்க வாங்க வாங்கன்னு அவங்க சொல்கிற வச்சு நம்ம பையனுக்கு வேண்டிய, நம்ம பொண்ணுக்கு வேண்டிய பிள்ளை போல், நம்ம பையனுக்கு வேண்டிய பையன் போல் அங்கே தான் தெரியும். ஒன்ஸ் அந்த மாப்பிள்ளை வாங்க வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேண்டிய ஆள் போல், நல்லா கவனிப்பா அவங்கள. அங்கே ஸ்டேஜில் நடக்கிறத வச்சு இங்கே சாப்பாட்டில் கவனிப்பு பயங்கர வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒரு பெரிய தவறான கொள்கை என்ன வைத்திருக்கிறோன்னா, கடவுள் பேரை மாற்றினா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த தெய்வம் என் பேரை மாற்றி மட்டும் பிரயோஜனம் இல்லை, உன் வாழ்க்கையும் மாறணும்னு விரும்புகிறாரு. அல்லேலூயா. தட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் இண்டியாங்க இந்த முதல்ல இந்த பீப்புள் ஆஃப் த வேன்னு தான் அவங்களுக்கு பேர் இருந்துச்சான். ஒரு வழியை, பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வழியை சொல்லுகிறவர்கள், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த பேர். கடைசியில் அந்த சமுதாயம், அந்த மக்களை ரொம்ப கீனை வாட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது, இவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்களே, இவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கல, இவர்கள் பொய்யே சொல்லுகிறதுலையே கிறிஸ்துவை போல வாழுகிறார்கள் தான் கிறிஸ்தவன்னு பேர் வச்சான். இன்னைக்கு நிறைய பேர், நீங்களும் நானும் நிறைய பேர் என்ன பேரைய முதல்ல அதையே மாற்ற வேண்டியது இருக்கு. ஷேமான பிரியமானவர்களே, நம் பேரையே மாற்ற வேண்டிய நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறோம். நிறைய பேர் நான் அப்படி போயிடுவோனாக்கும் அப்படி போயிருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டு தெம். அப்போ எந்த அளவுக்கு அவர் அசஸ் பண்ணுவார்னு பாருங்க. அவருடைய நியாய தீர்ப்பு எங்கே நினைக்கும்? ஆலயத்தில் தான் ஆரம்பிக்குமா? அதில் உங்கள்கிட்டையும் என்கிட்ட தான் முதல்ல ஆரம்பிக்கும். அப்போ தேவன் ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. யாருமே அறியாத ஒன்று நம்மகிட்ட மட்டும் இருக்கு சொன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப். ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து தனியாக நம்மட்டோடு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாரோ? நான் அறியேன் பிரியமானவர்களே. மீ அண்ட் யூ அலோன். எனக்கு அருமையான தேவஜனமே, திஸ் காட் இஸ் so complex. Unless you see him by faith, you will never come to know him. இந்த தேவன் மகா பெரியவராயிருக்கிறார்.
அவரை நீங்கள் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, மறையுமான மன்னாவை உங்களுக்கு கொடுக்க போகிற தேவன். எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? You will be given special meals. யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு நாட்டினுடைய 2-3 நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர்லாம் கூடுறாங்கன்னா அங்கே சாப்பாடு எப்படி இருக்கும்? அதே நேரம் அவங்க இதில் போய் அவங்களுக்கெல்லாம் கார் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு அந்த சாப்பாடாக கிடைக்கும்? கிடைக்காதுங்க. அங்கே என்ன கொடுக்கப்படுதுன்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது. அப்போது மேலிடத்தில் அவங்களோட மட்டும் அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த அவங்களோட முக்கியமான அதிகாரிகளோட மட்டும் உட்கார்ந்து சாப்பிட ஒரு மீட்டிங் சொன்னால், தட் மே நாட் பி என்ன மெனுன்னு எவனுக்கும் கூட தெரியாமல் இருக்கலாம், அதை உட்கொள்கிறவர்களை தவிர. So it all talks about close relationship with Jesus Christ and even beyond. 1000 அர்த்தங்கள் இதில் இருக்கலாம் பிரியமானவர்களே. பரலோக ராஜ்யம் தேவனால் அந்த எல்லா மேன்மையும் மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா நான் அடிக்கடி பார்க்கிற காரியம், உலகமெங்கும் போகிறதுனால, இந்த பூ உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்தை கூட சபிச்ச பின்னாடி கூட இது இவ்வளவு அழகாக சில இடங்களிலே மனுஷனால் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, சில இடங்களில் இயற்கையாகவே இப்படி இருக்கிறது. நீங்கள் பெரிய மலைகள், பனிமலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய தேவன், சபிக்கப்பட்ட மனுஷனுக்கு கூட இவ்வளவு நேர்த்தியான காரியங்களை கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இதனை பெற்று அனுபவிக்க தேவன் உங்களை அழைக்கிறார். இது எப்படி? ஒரு நாள் 2 நாள்ல முடிவில்லாத ராஜ்யத்தை தேவன் உங்களுக்கு அப்படியாக கொடுக்க போகிறார். அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? உண்மையிலே அதை நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறணும், உங்களுடைய முக்கியத்துவங்கள் மாறணும், உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறது மாறணும். கருமையான தேவஜனமே, அதுவல்லவோ மேன்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அடுத்தபடியாக பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். அல்லேலூயா. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. இங்கே இந்த ஜெயம் கொள்றவனுக்கு அடிஷ்னல் இன்னொரு லேச ஒரு காரியத்தை ஆவியானவர் சேர்க்கிறார். முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இட்ஸ் நாட் மியர் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லியே நம்மளை நிறைய பேர் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அது கிரியையிலே காணப்பட வேண்டும். பிரியமா, என்ன விசுவாசிக்கிறோம்? வாட் யூ பிலீவ். நீங்க ஒரு லாயரை போய் பாருங்க. அவன் லாயர் படிச்சிருக்கிறேன்னு சொன்னா அவன் லாவை பத்தி கரெக்டாக பேசுவான். ஒரு டாக்டர், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், நான் ஒரு டாக்டர்னு சொல்றவன் மருத்துவத்தை குறித்து சரியாக சொல்லுவான். ஒரு ப்ரொஃபஸர், ஐ எம் எ ப்ரொஃபஸர் என்று சொல்லுகிறோம், அதற்கேற்றாற் போல தன் காரியங்களை செய்வான். நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்றால் உங்கள் கிரியை என்ன? வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங்? பிரியமானவர்களே, நாம் திருப்பி சொல்றேன், நிறைய பேர் இன்னைக்கு கிருபையின் உபதேசத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு தன் முயற்சியினாலோ கிரியையினாலோ வரவே முடியாது. ஆனால் அப்படின்னா ஆண்டவர் ஒரே பேஜில் பைபிள் எழுதி முடிச்சிருப்பாரு. இங்க என்ன எதிர்பார்க்கிறார்? நீ ரட்சிக்கப்பட்டவள், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ என் வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இது கிருபையின் காலம் பிரியமானவர்களே. பிரசங்கிக்கப்படும் இன்னும் ஒரு காலத்தில் வரும்போது பிரசங்கம்லாம் இருக்காது. You will be put into action. நீங்க செத்த பின்னாடி you can do nothing about your life. உயிரோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் நீ எல்லா நன்மையும் செய்ய முடியும். அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம் எப்படி வாழ்கிறோம் பிரியமானவர்களே? சத்துருக்களை நேசிக்கிற இருதயம் உங்களிடத்தில் உண்டோ? Come on, tell me. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும். எப்படி? நான் சொல்ல இல்லையா, என்ன நடந்தாலும் சாகிற வரைக்கும் என்னுடைய அவர் மேலுள்ள விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறதற்காகவே வாழ்வேன். அவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன்.
ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை. சோதனை வரும். கிறிஸ்துவே இல்லைன்னு சொல்ற மாதிரி சோதனை வரும். இப்படி நடந்த உண்மையில இயேசு இருக்காரா? நான் எவ்வளவு ஊழியம் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் செஞ்சிருக்கேன். டஃப் டைம்ஸ் மே கம். தன் கிரியைகளை முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லைங்க, அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. ஹல்லேலூயா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. பிதாவினிடத்தில் இயேசு அதிகாரம் பெற்றது போ. அந்த சப்ஜெக்ட் அவர் ஆரம்பிக்கும் போது such a huge thing. இந்த மூளையால் அதை நாம் கிரகிக்க முடியுமோ நான் அறியேன் பிரியமானவர்களே. நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அதிகாரம் மகிமை மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீடித்த ஆயுசு காலம் மாத்திரமல்ல, அதிகாரத்தை கொடுப்பாராம். இன்றைக்கு மிகாவேல் தூதன் இருப்பது போல அதை காட்டிலும் மேலான ஒரு அதிகாரத்தை தேவன் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். யாருக்கு கொடுப்பார்? தனக்கு தன் கையிலே பெற்றெடுத்த அந்த ரட்சிப்பை பெட்டகமாக பாதுகாத்த அந்த கிறிஸ்துவின் வசனத்தின்படி வாழ்ந்து கடைசி வரை தன் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறவனுக்கு, யாரா இருந்தாலும் சரி, அவன் ஏழையா இருந்தாலும், அழகுள்ளவனா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், ஒண்ணுமில்லாதவனா இருந்தாலும் சரி, தேவன் அவனுக்கு கொடுப்பார். அதாவது அதிகாரம் கொடுப்பேன்னு சொன்னா அது ஒரு ஸ்டேட்டஸ். பிதாவினிடத்திலிருந்து நான் பெற்றது போல, அதாவது கிறிஸ்து எப்படிப்பட்ட அன்புள்ள, தனக்கு இருக்கிறது அப்படியே வாழ்க்கையை நமக்கு கொடுத்துட்டாரு, தன் ஜீவனையே கொண்டுட்டாரு. இப்பொழுது நம்ம கம்யூனியன்ல அதான் பார்க்குறோம். என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுங்கள். தன்னையே கொடுக்கிறவர். இப்போ என்ன செய்யறாரு? தன்னை மாத்திரம் கொடுக்கல, தனக்குண்டான அப்படியே அதிகாரங்களையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு மேன்மையுள்ள கிறிஸ்து என்று பாருங்கள். எவ்வளவு மேன்மையுள்ள காரியம். அதிகாரம். தானியேல்ல ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வாசகம் இருக்கிறது. நான் அதை வாசித்தால் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஒரு அருமையான வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். சகல கர்த்தத்துவங்களும் என்ன அர்த்தம்? பிசாசு எல்லாம், தூதர்கள் அத்தனையும் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்குமா. அந்த கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஆளுகை கொடுக்கப்படுமா? அல்லேலூயா. வாட் a greatest statement பிரியமானவர்களே. What a greatest statement. What is your desire now? Which is that you desire today? எதை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நேசிக்கிறீர்கள்? எல்லாம் வேணும் தாங்க. கார் வேணும், வீடு வேணும், எல்லாமே வேணும் தாங்க. Where is your heart? நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். நீங்க அவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது பிரியமானவர்களே. நான் பயங்கரமா பிரசங்கம் பண்றேன், நான் அப்படி செய்றேன், நான் இப்படி, ஒரு பிரயோஜனம். அவர் இருதயத்திலே தாழ்மையை பார்க்கிற கர்த்தர், உண்மையை பார்க்கிற கர்த்தர், இருதயத்திலே நீதியை பார்க்கிற கர்த்தர். ஒரு சில நேரங்களில் நீங்கள் தவறுறீங்க. தட் இஸ், but if you don't have a heart of repentance, I don't know. I just don't know. ஏன்னா இது பாருங்களேன், இது உங்களுக்கே நமக்கே தெரியும், இதுக்கெல்லாம் நம்ம தகுதி கிடையாதுங்க அப்படி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லுவோம்ல. அப்போ அந்த தகுதி அடையணும் நம்ம எப்படி இருக்கணும்னு பாருங்க. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா.
என்னென்னமோ செய்ய போகிறாருங்க. ஃபுல் டீட்டெயிலாம் நம்ம கொடுக்குறாரு தான். அந்த ஒரு வசனத்துக்கு தொடர்ந்து 1,00,000 பேஜுக்கு ஒரு புஸ்தகம் எழுத வேண்டியதாக இருக்கும். அவ்வளவு கொடுக்க போகிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம் ஆளுகைகள் கொடுக்கப்பட போகிறது. அங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் தேவ தூதர்களைப் போல் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தையும் இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அல்லேலூயா. ஆமென். அங்கே என்ன போட்டிருக்கிறது என்று பாருங்கள். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. அல்லேலூயா. அந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுது? ராக்காலமே கிடையாது. நீங்கள் நம்ம தூங்க வேண்டிய அவசியம்லாம் உங்களுக்கு கிடையாது. தூக்கம் வரல, தூக்கம் வருது, அது இது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிட்டு. The old order of things are gone forever. அதெல்லாம் அந்த மாமிசத்தில் இருக்கும்போது தான். ஆமென். அங்கே ராக்காலம் இராது. அப்பனா என்ன அர்த்தம்? முதல்ல இருள், பயம், இருட்டு ஒன்றுமே கிடையாதுங்க. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. விளக்கும் தேவையில்லையா? லைட்டு, கரண்ட்லாம் தேவையில்லை. நம்ம சூரிய வெளிச்சம் தேவையில்லை. we don't need சூரியன் anymore. sun, sun. ஆமென். தேவனாய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசமாயிருப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். Hallelujah. Can anyone explain this? They may try to explain it, but God holds the secret of this scripture. Hallelujah. சதா காலங்களிலும் ஆளுகை செய்ய மேற்கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. சதா காலங்களிலும் ஆளுகை செய்ய. நல்லா யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நல்லா யோசிங்க பிரியமானவர்களே. அதிகாரமும் ஆளுகையும் அவர் வைத்து கையிலே காத்து கொண்டிருக்கிறார். ஆனா விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யம் வந்துருவோம். ஆனா அங்கே ஆண்டவரே சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் பெரியவனும் உண்டு, சிறியவனும் உண்டுங்கிறார். Where you want to be, it's up to you. It's up to you. It's how you behave, how you do. ஆனா பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் என்கிறவன் யோவான் ஸ்நானகை காட்டிலும் பெரியவன் என்று சொல்லுகிறார். பட் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், அங்கே போன பிறகு அந்த ஆர்டரில் தான் நம்ம ஒருத்தரை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அவனுக்கு எவ்வளோ மகிமை இருக்கு, அவன் எப்படிப்பட்ட ஆளுகை செய்கிறான், இன்னும் அதிகாரம்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ எவ்வளவோ பிரசங்கங்களை நான் கேட்டேனே, எவ்வளவோ எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் எல்லாவற்றையும் என்னுடைய மாமிசத்திலேயே நான் வாழ்ந்து விட்டேனே என்று சொன்னால் நாம் சிறியவர்களாக ஒருவேளை இருக்கக்கூடும். பிரியமானவர்களே, ஜாக்கிரதை. சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இன்னும் ஆமென், ஆமென் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆழமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எப்பொழுது பார்த்தாலும் உலகத்திற்கு அடுத்தாப்பில் செய்தி, இனி இந்த உலகத்தில் அப்படி வாழலாம், இந்த உலகத்தில் இப்படி வாழலாம், இந்த ப்ராமிஸ் படி இப்படி வாழலாம் என்றே எங்களோடு நீர் அநேக சமயங்களிலே பேசுகிறது உண்மைதான். ஆனால் இந்த காலங்களிலே, கடைசி காலங்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து, குமாரன் மூலமாய் நாங்கள் பெறப்போகிற மகிமையான நம்பிக்கையை குறித்தும் மேன்மையை குறித்தும் எங்களோடு நீர் பேசுகிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நாட்கள் இதை சிந்திப்போம் என்று கூட நாங்கள் நினைக்கவில்லை அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை உணர்ந்தவர்களாய், தங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் பொறுப்பை உணர்ந்தவர்களாய், பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை அதிகமாக சேர்த்து வைக்கிறவர்களாய்
இயேசுவின் உபதேசத்தின்படி வாழுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் மாற்றும். உம்முடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. நாங்கள் எங்களையே ஏமாற்றி வாழாதபடி, எங்களையே நாங்கள் நியாயந்தீர்த்து கொண்டு வாழாதபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.